அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் தி. தினகரன், தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி பல்வேறு அறிக்கைகள் மற்றும் பொதுக்குகளில் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி வருகிறார். பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட பலன் திட்டமாகும். இது அரசு ஊழியர்களுக்கு அவர்களின் கடைசி ஊதியத்தில் 50% நிலையான ஓய்வூதியத்தை உறுதியாக வழங்கி நிதி பாதுகாப்பை உறுதி செய்கிறது. 2004ஆம் ஆண்டில் இந்த நிலையான பழைய திட்டம் சந்தை சார்ந்த அபாயங்களுக்கு உட்பட்ட புதிய ஓய்வூதிய திட்டம் மூலம் மாற்றப்பட்டது. இது ஊழியர்களின் பங்களிப்பை சந்தைக்கு முதலீடு செய்து ஓய்வூதியத்தை முடிவு செய்கிறது. டி. தினகரன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீட்டெடுப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி அதன் நிலையான பாதுகாப்பு, பணவீக்கத்திற்கு எதிரான அறவிலைப்படை மூலம் ஓய்வூதிய அதிகரிப்பு மற்றும் ஊழியர்களுக்கு வழங்கும் உத்தரவாதமான ஓய்வூதியம் குறித்து பேசுகிறார். அவர் சமீபத்திய அறிக்கைகள் மற்றும் பேட்டிகளில் பழைய ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களுக்கு சிறந்த நிதி பாதுகாப்பை வழங்குவதாகவும் அவர்களின் எதிர்கால வாழ்க்கையை முழுமையாக உறுதி செய்வதாகவும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் தங்கள் கடைசி ஊதியத்தில் 50% என்ற நிலையான தொகையை ஓய்வூதியமாக பெறுவார்கள். இது ஏதேனும் சந்தை மாற்றங்களை பொருட்படுத்தாமல் உறுதியாக இருக்கும். இது பணவீக்கத்திற்கு எதிரான முழுமையான பாதுகாப்பையும் வழங்குகிறது, ஏனெனில் அறவிலைப்படை மூலம் ஓய்வூதியத்தை தானாகவே அதிகரிக்க வழிவகுக்கிறது. இதனால் ஓய்வூதியர்களின் வாழ்க்கை செலவுகளுக்கு ஏற்ப ஓய்வூதியம் சரி செய்யப்படும். மேலும் ஊழியர்களிடமிருந்து எந்த பங்களிப்பும் தேவையில்லாமல் பணிக்கொடை, குடும்ப ஓய்வூதியம் மற்றும் பிற கூடுதல் பலன்களையும் இந்த திட்டம் உள்ளடக்கியது. இது ஊழியர்களின் குடும்பங்களையும் பாதுகாக்கிறது. புதிய ஓய்வூதிய திட்டம் சந்தை அபாயங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளதால் ஓய்வூதிய தொகை சந்தை ஏற்ற இறக்கங்களை பொறுத்து நிச்சயமற்றதாகவும் குறையக்கூடியதாகவும் இருக்கும் என்று டி. தினகரன் கடுமையாக விமர்சிக்கிறார். இந்த சந்தை சார்ந்த அபாயங்கள் ஊழியர்களின் ஓய்வூதிய பாதுகாப்பிற்கு நேரடியான அச்சுறுத்தலாக அமைகிறது. இதனால் அவர்களின் எதிர்காலம் முற்றிலும் சந்தேகத்திற்குரியதாக மாறிவிடும் என்றும் அவர் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். அரசு ஊழியர்களின் நலன் மற்றும் நிதி பாதுகாப்பு கருதி பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று டி. தினகரன் தமிழக அரசுக்கு தொடர்ந்து அழைப்பு விடுத்து இதற்காக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீட்டெடுப்பது அரசுக்கு கணிசமான நிதிச்சுமைகளை ஏற்படுத்தலாம் என்றாலும் இது ஒரு அரசு நிதியற்ற திட்டமாகும். ஆனால் ஊழியர்களின் நலனுக்கு மிக முக்கியமானது. இருப்பினும் ராஜஸ்தான், ஹரியானா உள்ளிட்ட பல மாநிலங்கள் ஏற்கனவே பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு திரும்பிவிட்டன. இது தற்போது ஒரு முக்கிய அரசியல் பிரச்சனையாக மாறி தமிழ்நாட்டிலும் பெரும் கோரிக்கையாக உருவெடுத்துள்ளது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அரசு ஊழியர்களின் நலனுக்காகவும் எதிர்கால பாதுகாப்புக்காகவும் பழைய ஓய்வூதிய திட்டம் மிகவும் முக்கியமானது மற்றும் அவசியமானது என்று தெளிவாக கருதுகிறது. இதற்கு ஒரு மாற்று திட்டமாக ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் முன்மொழியப்பட்டுள்ளது. இது புதிய திட்டத்தின் கீழ் கூட சில உறுதியான பலன்களை வழங்கும். இந்த யுபிஎஸ் ஊழியர்களின் சேவை காலம் மற்றும் ஊதியத்தின் அடிப்படையில் உறுதியான ஓய்வூதிய பலன்களை வழங்குகிறது. இதனால் சில அளவிற்கு பாதுகாப்பு உருவாகும். மேலும் ஊழியரின் மரணம் அல்லது இயலாமை போன்ற கடின சந்தர்ப்பங்களில் கூடுதல் பலன்கள், குடும்ப ஆதரவு போன்றவற்றையும் இது வழங்குகிறது. டி. தினகரன் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அரசு ஊழியர்களின் எதிர்காலத்தை முழுமையாக பாதுகாப்பதில் உறுதியாகவும் அர்ப்பணிப்புடனும் நிற்கின்றனர். அவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீட்டெடுப்பதன் மூலம் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் நிலையான நிதி பாதுகாப்பையும் அமைதியான ஓய்வு வாழ்க்கையையும் உறுதி செய்ய முடியும் என்று வலுவாக நம்புகிறார்கள். எனவே தமிழக அரசு இந்த முக்கியமான ஊழியர்கள் கோரிக்கையை உடனடியாக பரிசீலித்து அவர்களின் நலன் கருதி பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீட்டெடுக்க உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்.